ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1718வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 9ஆம் 10 முதல் திருமொழியின் 8வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 9ஆம் 10 முதல் திருமொழி திருக்கண்ணங்குடி எனும் சோழ நாட்டு திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய திருமொழி ஆகும். முன்பாடலில் வானுளாரை, தேவர்களை நலிந்தவன் தன்னை, தேவர்களுக்கு துன்பம் கொடுத்தவனை, ராவணனை வென்ற திறத்தை கூறினார் முன்பாசுரத்தில். இந்த பாடலில் வியத்தகு பண்பு செயல்களை உடைய, எல்லோருக்கும் இறைவனான, தன்னையும் வஞ்சிக்க திட்டமிட்ட துரியோதனனுடைய அரச சபையிடையே அந்த வஞ்சனையில் அகப்படாமல் பேருரு விஸ்வரூபம் எடுத்து அந்த கண்ணனுடைய விளையாட்டை ஏத்துகிறார். துரியோதனனுடைய வஞ்சகத்தில் அகப்படாமல் விஸ்வரூபம் கொண்ட கண்ணபிரான் இவன் என்கிறார் ஆழ்வார். அரவ நீள் கொடியோன் அவையுள், அரவ நீள் கொடியோன் அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதே இட, அரவ நீள் கொடியோன் அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதே இட, அதற்கு பெரிய மாமேனி அண்டம் ஊடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன், பெரிய மாமேனி அண்டம் ஊடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன், வரையின் மாமணியும் மரகதத் திரளும் வைரமும் வெதிர் உதிர் முத்தும் திரை கொணர்ந்து உந்தி வயல்தொறும் குவிக்கும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே. திருக்கண்ணங்குடி வயல்கள் தோறும் முத்துக்களும் ரத்தினங்களும் எல்லாம் கிடக்கின்றன. அலைகள் அவற்றை மலையிலிருந்து, சகிய மலை தொடரிலிருந்து கொண்டு வந்து தள்ளுகின்றன. அப்படி செழிப்பு வாய்ந்த திருக்கண்ணங்குடியில் நிற்பவன் யார் தெரியுமா? அரவ நீள் கொடியோன் அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதே இட, அரவக்கொடியோன் துரியோதனன் கண்ணனை வஞ்சித்து கண்ணனை ஒழித்து விட வேண்டும் எப்படியாவது என்ற காரணத்தினாலே ஒரு பொய்யாசனமிட, அதற்கு அதிலே அப்போது அந்த இடத்திலே விஸ்வரூபம் எடுத்து பெரிய மாமேனி அண்டம் ஊடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தான். விஸ்வரூபம் எடுத்து அந்த மல்லர்களையெல்லாம் கொன்றான் கண்ணன் பெருமான். அப்படிப்பட்ட கண்ணன் தான் இங்கே எழுந்தருளி இருக்கிறான் என்று கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். அரவ நீள்கொடியோன் அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதே இட, அதற்கு பெரிய மாமேனி அண்டம் ஊடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன், வரையின் மாமணியும் மரகதத் திரளும் வைரமும் வெதிர் உதிர் முத்தும் திரை கொணர்ந்தூந்தி வயல்தொறும் குவிக்கும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே. பாம்பு கொடியையுடைய துரியோதனன் தன் அரச சபையிலே பொய்யான ஆசனத்தை அஞ்சாமலிட, அதனால் பெரிய திருமேனியை விஸ்வரூபம் கொண்டு மேலுலகம் ஊடுருவி செல்லும்படியாகவும் பெரிய திசைகள் தன்னில் அடங்கும்படியாகவும் வளர்ந்த பெருமான், சகியமலை தொடரிலிருந்து இரத்தினங்களையும் மரகதங்களையும் வைரங்களையும் மூங்கில்களிலிருந்து உதிர்ந்த முத்துக்களையும் அலைகளானவை தள்ளி கொண்டு வந்து வயல்கள் எங்கும் குவிக்கும் இடமான திருக்கண்ணபுரத்தில் திருக்கண்ணங்குடியுள் நின்றான் என்கிறார். கண்ணபிரான் பாண்டவர்களுக்கு தூதனாய் அந்த போரை தவிர்ப்பதற்காக தன்னிடம் வரப்போகிறான் என்பதை அறிந்த துரியோதனன் எந்த வகையிலாவது கிருஷ்ணனை முடித்துவிட துணிந்து இரகசியமாக தனது சபா மண்டபத்திலே, பெரிய அரசு சபையிலே மிகப்பெரிய நிலவரை ஒன்றை தோண்டி அதிலே அநேக மல்லர்களை ஆயுதங்களுடன் உள்ளே இருக்க வைத்து, அந்த படுகுழியை மற்றவர்கள் பார்த்தால் அறிய முடியாதபடி மூங்கில் பிளப்புகளால் மேலே மூடி, அதற்கு மேலே ஒரு சிறந்த ரத்தின ஆசனத்தை அமைத்து அதன் மேல் கிருஷ்ணனை வீற்றிருக்க சொன்னான்.
அப்படி கண்ணன் அப்படியே அதன் மேல் ஏறின மாத்திரத்தில் மூங்கில் பிளப்புகள் முறிபட்டு ஆசனம் உள்ளிறங்கி பிளவரையில் இறங்கிய போது மல்லர்கள் எதிர்த்து வர பெருமான் கண்ணன் எம்பெருமான் மிக பெரிதாக விஸ்வரூபம் எடுத்து பல கைகளையும் கால்களையும் கொண்டு எதிர்த்து அந்த மல்லர்களை அழித்தான் என்ற வரலாறு முன்னடிகளால் அறியத்தக்கது. பெருமானின் பெருமை அறிந்து அஞ்ச வேண்டியிருக்க துரியோதனன் அதற்கு அஞ்சாமல் பொய்யாசனமிட்டதால் அஞ்சிடாதே இட என்று சொல்லப்பட்டது. பெரிய மாமேனி அண்டம் ஊடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன். காஞ்சிபுரத்திலே திருப்பாடகம் என்ற பிரசித்தமான திவ்ய தேசம் இருக்கிறது. திருப்பாடகம் பாண்டவதூதர் சன்னதியிலே இந்த இதிகாசத்துக்கு தகுதியாக, இந்த பாரத மகாபாரதத்திலே நடந்த இந்த செயலுக்கு தகுதியாக மிகப்பெரிய திருக்கோலம் கொண்டு எழுந்தருளி இருப்பது அறியத்தக்கது. பாடகம், பாடு அகம், பாடு என்றால் பெருமை, பெருமை வாய்ந்த அது தோன்ற எழுந்தருளி இருக்கும் தலம் என்க பாடகம். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை. அரவ நீழ்கொடியோன் அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதே இட அதற்கு பெரிய மாமேனி அண்டம் ஊடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன். பாம்புக்கொடி உடையவன் என்றல்லவா துரியோதனை குறிப்படிவது வழக்கம். அவன் தன்னுடைய அரசவையினுள்ளே பொய்யிருக்கையை உலகிற்கு வேற்பற்றானவனை அழிக்கப் போகிறோம் என்று மனம் கூசாமல் அமைக்க, அதனையே காரணமாக கொண்டு தான் பெரிய வடிவு அண்டவெளியினை ஊடுருவவும் திக்குக்கள் தன் பக்கத்திலே அடங்கும்படியாகவும் வளர்ந்தவன். அரவநீள் கொடியோன் அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதே இட அதற்கு பெரிய மாமேனி அண்டம் ஊடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன். வரையின் மாமணியும் மரகத திரளும் வைரமும் வெதிர்உதிர் முத்தும் திரைகொணர்ந்து உந்தி வயல்தொறும் குவிக்கும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே. மலையிலே இருக்கின்ற விலை உயர்ந்த செம்மணிகள், மரகத திரள், வைரம் என்கின்ற விலை உயர்ந்த இரத்தினம், மூங்கிலில் இருந்து உதிர்ந்த முத்துக்கள், இவற்றை அலைகளானவை தம்மில் அடங்காமையாலே கொண்டு வந்து தள்ள வயல்களிலே குவித்து கொண்டிருக்கும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே என்கிறார் இந்த பாசுரத்திலே ஆழ்வார். அற்புதமான ஒரு பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம். அரவ நீள் கொடியோன் அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதே இட அதற்கு பெரிய மாமேனி அண்டம் ஊடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன். வரையின் மாமணியும் மரகத திரளும் வைரமும் வெதிர் உதிர் முத்தும் திரைகொணர்ந்துந்தி வயல்தொறும் குவிக்கும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே என்ற இந்த நல்லதொரு பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணங்குடி எம்பெருமான் லோகநாத பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரை பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.